Hello everyone, வணக்கம். Welcome to my channel. இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா குட் நியூஸ். ஸோ டிசம்பர் மந்த் பிகின் ஆயிருக்கு, ரைட்? ஸோ இந்த டைம்ல ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் இருக்கணும்ல. ஸோ பார்க்கலாம். ஸோ என்ன ஒரு குட் நியூஸ் டிவைன் உங்களுக்கு வந்துட்டு இந்த டைம்ல எஸ்பெஷலி டிசம்பர் பிகினிங்ல கொடுக்குறாங்க அப்படிங்கிறத 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, this one, be kind to yourself. ஸோ இந்த இமேஜை பாருங்க. இது பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை சூஸ் பண்ணலாம். பைல் நம்பர் 2, ஓகே, இந்த 555 ஏஞ்சல் நம்பர். ஓகே, இந்த 555 ஏஞ்சல் நம்பர். பைல் நம்பர் 3, யூ ராக், இந்த பிங்க் கலர் ஹார்டின். ஸோ யூ ராக் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1, 2, 3. ஸோ இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஒரு குட் நியூஸ், என்ன ஒரு மெசேஜ் டிவைன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, சூஸ் பண்ணிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் பி கைண்ட் டு யுவர் செல்ஃப் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு டிவைன் என்ன ஒரு மெசேஜ், what is a good news for pile number 1? Okay. Okay, so pile number 1. See, இந்த டைம்ல வந்து ஒரு சில பேருக்கு உங்களுடைய ஒரு சில கான்டாக்ட்ஸ், ஒரு சில பாண்டிங் இருக்குல்ல லைஃப்ல. அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வேணா இருக்கட்டுமே, அதில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான, இது வரைக்கும் இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல், ஒரு பாசம், அன்பு வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல மறுபடியும் வந்துட்டு ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த நபர், எதர் அந்த நபர் உங்களுக்கோ இல்ல நீங்க அந்த நபருக்கோ ரொம்ப பெரிய தைரியமா இருப்பீங்க, பயங்கர கான்பிடென்டா இருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட கோல்ஸ், ட்ரீம், அதை வந்து விட்டு விலக வேண்டாம், அதோட வந்துட்டு அப்படியே கனெக்டடா இருங்க. பிகாஸ் யூனோ அந்த நீங்க இன்னொரு விஷயம் ஆசைப்படுறீங்களோ, உங்களோட கனவுகள் இருக்குல்ல, அது இந்த மாசம் வந்துட்டு அதுக்கான ஒரு நல்ல சைன் தெரியும். அட்லீஸ்ட், அதாவது ஒரு சில பேருக்கு அது முழுமையா வந்துட்டு அது ஃபுல்ஃபில் ஆகும், ஒரு சில பேருக்கு அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு அறிகுறி தெரியும், குட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு பார்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி இது வரைக்கும் உங்களுடைய சோலையோ சரி, உங்களோட மனசையோ வந்து ஒரு காயப்படுத்தின விஷயமாக இருக்கட்டும், இல்ல அந்த நபராக இருக்கட்டும், அவங்க வந்து விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க அவங்கள வந்து பத்தி ரொம்ப நினைச்சிட்டே இருக்கீங்க, அவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உங்க மனசுல ரொம்ப ஆழமா வச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரு தாக்கம் வெளியே ரிலீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பட் இது வந்து என்ன அப்படின்னா, யாரு ரொம்ப சீரியஸா உங்களோட சூழ்நிலை புரிஞ்சுக்கிறீங்களோ அவங்களுக்கு இது வந்து பொருந்தும். ஓகேவா? பிகாஸ் ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப கிராண்டடா இருக்கீங்க, ரொம்ப அந்த அந்த ஒரு விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியாம ரொம்ப மேலோட்டமா இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி இது அவங்களுக்கு கனெக்ட் ஆகாது. ஓகேங்களா? யாருக்கு எஸ் எனக்கு தெரியுது இந்த சைன், அதுல இருந்து மாறணும்னு எஃபோர்ட்ஸ் போடுறேன்னு சொல்றீங்களோ டெஃபினெட்லி அவங்களுக்கு இந்த நல்ல செய்தி கண்டிப்பா போய் சேரும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு சில பேருக்கு குயிக்கா சீக்கிரமான ரிசல்ட் வரும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேவா? அது இது தனிப்பட்ட இண்டிவிஜுவல் சார்ந்த நபரோடது. பிகாஸ் இது ஜெனரல் ரீடிங் இல்லையா? ஸோ
ஸோ அண்ட் ஆல்சோ எனக்கு இன்னொரு மெசேஜ் என்ன வருதுன்னா, ப்ரையாரிட்டிஸ் மாறும். இப்போ இவ்வளோ நாளாக சோஃபார் இது வரைக்கும் நீங்கள் ஒருத்தவங்க கூட க்ளோஸாக இருக்கலாம், இல்லை ஒரு விஷயத்து மேலே அதிகமான ஒரு அட்டாச்மெண்ட்டோட இருக்கலாம். பட் ஆனால் இனிமேல் அது எல்லாமே மாறும். ஓகேங்களா? ஸோ சேஞ்சஸ் அது உங்களுக்கே தெரியுமே, உங்களோட பிஹேவியர்ஸ்ல இருந்து நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இட் இஸ் அ டைம் டு டேக் ஆக்ஷன். எனர்ஜி நல்லா இருக்குங்க. ஒரு சில பேருக்கு இந்த டிசம்பர் எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கும். திடீர் நிறைய ஒரு முடிவுகளை எடுப்பீங்க. திடீர்னு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்க என்ன சொல்றது மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? அண்ட் ஒரு டாமினேட்டிவ் எனர்ஜி இருக்கு. வார்த்தைகள்ல வந்துட்டு எஸ்பெஷலி பைல் நம்பர் 1 வார்த்தைகள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், ரொம்ப தெளிவா இருக்கும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஒரு சில பேர் ரொம்ப கம்மியா பேசுவீங்க, ஆனா ஆப்போசிட்ல இருக்கவங்க பயப்படுற மாதிரி பேசுவீங்க. அந்த மாதிரி விஷயங்களும் வந்துட்டு இருக்கு. எஸ், பட் ஸ்டில் அது நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். உங்களோட கம்யூனிகேஷன்ல நல்லா இருக்கு, பட் ஸ்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஒன் மோர். See, the end of a tough cycle approaches. உங்களோட அந்த டஃப் டைமிங் இருக்குல்ல, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு, ரொம்ப நிறைய சஃபர் ஆகியிருப்பீங்க இல்லையா, அந்த எல்லா ஒரு கஷ்டங்களும் வந்துட்டு எண்ட் ஆகி இட்ஸ் குட் ஃபார் நியூ பிகினிங். பைல் நம்பர் 1 டெஃபினெட்லி இது ஒரு நல்ல நியூஸ் தான், வெரி குட் நியூஸ். ஓகே, நான் ஒரு 5 கார்ட்ஸ் எடுக்கிறேன். ஓகே, எனக்கு இது ஒன்று வந்திருக்கு. இது வந்து ஒரு மேபி இது ஒரு அட்டாச்மெண்ட்ஸாக கூட நான் சொல்லுவேன். ஒரு சில உறவுகள் உங்கள் லைஃப்பில் வேணும் தங்கணுங்கிறதுக்காக நீங்கள் உங்களவே நிறைய இடத்துல வந்துட்டு விட்டு கொடுத்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா, அது விலகும். அது ஒரு சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னா புரிய வரும். அட்லீஸ்ட் எஸ், நம்ம வேல்யூ குறைச்சிக்கிறோங்கிறதே இப்போதான் தெளிவாக புரிய வரும். இவ்வளோ நாள் அது புரியாமல் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம் அது புரிய வரும். நெக்ஸ்ட், இன்ட்யூஷன். அப்சல்யூட்லி ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். உங்களோட உள்ளுணர்வு வந்து ஒரு சில சைன்ஸ் காமிக்கும். ட்ரஸ்ட் தட், கிவ் அண்ட் டேக். அதாவது இன்னும் ஹார்ட் ஒர்க், எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸ்டாண்ட் அப் ஃபார் ஓன். இட்ஸ் அ டைம் டு டேக் ஆக்ஷன். ஓகே, உங்களுக்காக இது வரைக்கும் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணது போதும், இனிமேல் உங்களுக்காக ஸ்டாண்ட் அப் எடுங்கன்னு சொல்றாங்க. பிலீவ் இன் யுவர் செல்ஃப், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், உங்களை நம்புங்க. ஐ திங்க் இது எல்லா மெசேஜும் ஆல்மோஸ்ட் கனெக்டடாக தான் வருது இல்லையா? ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இது உண்மையிலே ஒரு நல்ல செய்தி. என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விஷயங்கள் உங்களை விட்டு மாறுது. அந்த ஒரு அதுதான் மிகப்பெரிய பிளாக்கேஜா இருந்திருக்கும். அந்த பிளாக்கேஜ் விலகிறப்ப ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு டைரக்ஷனை நோக்கி போக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப சீரியஸா லைஃபையும் சரி சூழ்நிலைகளையும் வந்துட்டு பாக்குறவங்களுக்கு இது பொருந்தும். ரொம்ப கிராண்டடா இருக்கீங்க அப்படின்னா தென் இட்ஸ் அப் டு யூ. ஓகேங்களா? அண்ட் எஃபோர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ ஸ்டாண்ட் அப் ஃபார் மை செல்ஃப் அப்படிங்கறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த 555 ஏஞ்சல் நம்பர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் வந்திருக்கு, என்ன ஒரு குட் நியூஸ் எஸ்பெஷலி. ஓகே, பைல் நம்பர் 2 எனக்கு எடுத்த உடனே ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு, நான் என்னோட எல்லா எஃபோர்ட்ஸும் போட்டுட்டேங்க, எல்லா வழியிலையும் எல்லா எஃபோர்ட்ஸும் எல்லா டைரக்ஷன்லையுமே நான் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு கிவ் அப் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா டோன்ட் வரி.
நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு எஃபோர்ட்ஸ் போட்டீங்களோ அந்த விஷயம் இந்த டிசம்பர்ல உங்களை நோக்கி வர வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பாசிட்டிவ் சைன் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் நிறைய டிராவல் பண்ண வாய்ப்பு இருக்கு, நிறைய ரெஸ்ட் எடுப்பீங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த ரெஸ்ட் அப்படிங்கிறது பிசிக்கல் ரெஸ்ட் மட்டும் கிடையாது, மென்டலி மன நிம்மதிகள் நிறைய இருக்கும். ஓகேவா? அதாவது நீங்க வந்து இப்போ ஒரு ஓவர் திங்க் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது உங்களை தவிர. பிகாஸ் பைல் நம்பர் 2க்கு ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, யூஸ்வலி உங்க கண்ணுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவாவே உங்களுக்கு சப்போர்ட்டாவே நிறைய மாறுது அப்படிங்கிறது தெரியும். இருந்தும் சின்ன சின்ன விஷயங்களை பர்சனலா எடுத்துக்கிட்டு அது ரொம்ப ஓவரா யோசிக்கிறது, அதை ஆராய்ச்சி பண்றது, இதெல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நீங்க உங்களுக்கே நிறைய பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க டைமே கிடைச்சாலும் நீங்களே விட மாட்டீங்க. ஓகேவா? பட் ஆனா அதுதான் சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் இல்ல எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க ரெஸ்ட் இல்லாம அலைஞ்சீங்களோ அதுக்கு ரெஸ்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இந்த டைம்ல உங்களோட நிறைய கனெக்ட் ஆவீங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சில பேர் வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்தீங்க, கொஞ்ச நாள ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், அதுல இருந்து ஒன் செகண்ட் ரெக்கவர் ஆவீங்க. ஒன் செகண்ட் அந்த இழந்த அந்த எனர்ஜி, அந்த ஒரு சப்போர்ட், இது எல்லாத்தையும் திரும்பி மறுபடியும் வரத்துக்கு இது ஒரு வெரி குட் டைம். ஹெல்த் வைஸ் வெரி நல்ல நியூஸ் தான் இருக்கும். ஹீலிங் நிறைய இருக்கு. மோஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமா தெரியுது, அதுவே ரொம்ப நல்ல ஒரு விஷயம். உங்களுக்காக நீங்க வந்துட்டு டைம் எடுக்க ஆரம்பிக்க போறீங்க. ஓகே, வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபைனான்சியல் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கும். திடீர் பண வரவு எங்கிருந்து வரும்னே தெரியாது. ஒரு நபர்கிட்ட இருந்து வரும்னு நீங்க எதிர்பார்க்கலன்னா அவங்க கொண்டு கொடுப்பாங்க, ஒரு உதவி கிடைக்கும். ஸோ இது வந்து ரேண்டம்லி இந்த மாதிரியான ஒரு குட் நியூஸ் உங்களை தேடி வரும். அண்ட் ஆல்சோ டிசம்பர் வெரி குட் மந்த் ஃபார் பைல் நம்பர் 2. சேஞ்சஸ்ல இருந்து சரி, நிறைய ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள்ல இருந்துமே வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஓகே, conclusions are within reach. எஸ், கெரியர் சொன்ன மாதிரி கெரியர் நல்லா இருக்கும். ஆம்பிஷன் கோல் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் போடலாம். எஃபோர்ட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டான விஷயங்களுக்கு போடலாம். ஒரு சில பேர் உங்க வேலை சம்பந்தமோ இல்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு படிக்கிறது, நிறைய நாலேஜ் கெயின் பண்றது, அது ரொம்ப நல்லா இருக்கும். அது இன்னும் நீங்க அதை சீரியஸா எடுத்து பண்ணீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் இயருக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? உங்களுக்கு லைஃப்க்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா வந்து இருக்கும். பட் ஆனால் அது நீங்க சீரியஸா எடுத்து பண்ணணும், அந்த ஒரு பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி இப்போ ஒரு சில பேரோட லைஃப்ல நான் சொன்ன மாதிரி சைலண்டா இருக்கும், எந்த மூமெண்ட்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். பட் டோன்ட் வரி. ஓகே, ஸோ எல்லாமே வந்துட்டு ஸ்லோலி ப்ராசஸ் ஆயிட்டு தான் இருக்கு. டோன்ட் வரி. ஓகே, நான் 5 கார்ட்ஸ் எடுக்கிறேன். ஓகே, ஐம் சாரி, லைக் ஐ எம் ஆல்சோ ரெக்கவரிங், அதுதான் இங்கே. ஓகே, ஸோ 5 கார்ட்ஸ். ஓகே, திங்ஸ் yet to be revealed. Okay, see, I think nothing is yet set in stone ஓட கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். Choose a new direction. Yes, புது டைரக்ஷன் சூஸ் பண்ணணும். ஹார்ட் பிரேக்ல இருந்து ஒரு சில பேருக்கு ஹீலிங் ஆகும். பவுண்டரிஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஓகே. ஐ திங்க் வந்து இது ஒரு சப்போர்ட், ஒரு மெசேஜ் மாதிரி இருக்கு. ரைட் நவ் ஹார்ட் பிரேக்ல இருக்கிறவங்க, ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு டோன்ட் வரி, சேஞ்ச் இஸ் வெரி நியர் அப்படிங்கறது அர்த்தம். வந்து இந்த டிசம்பர் ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஆனா நான் சொல்ற மாதிரி ஒரு உங்களை நீங்களே வந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும்னா எஃபோர்ட்ஸ் ரொம்ப முக்கியம், நிறைய லேர்னிங்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா?
ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 2. தேங்க்யூ. pile number 3 யாரெல்லாம் இந்த pile சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ pile number 3க்கு என்ன ஒரு மெசேஜ்? What is that good news? Appreciation, wonderful. See, can you connect this? இங்க வந்து you rock அப்படிங்கிறது இருக்கு, இங்க appreciation இருக்கு. So I think very good motivation இருக்கும். அப்ரிசியேஷன்ங்கிறது எனி வேல வரும், ஏதோ ஒரு வழியில வரும். ஒரு சில பேர் நீங்க அழகா இருக்கீங்கன்னு கூட சொல்லுவாங்க, இல்ல நீங்க ஏதோ ஒரு கெரியர் ஸ்டடீஸ் எதுலயாவது டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான அப்ரிசியேஷன், அதாவது ஒரு ட்ரூ சோல் சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, pile number 3. And also ஒரு சில பேர் நீங்க இப்போ மேபி உங்களுக்கு ஒரு எமோஷனலி ரொம்ப வருஷமாக ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ற நபரா இருக்கிறீங்க அப்படின்னாலும், ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்கு, ரொம்ப பயப்படுறீங்க, ரொம்ப அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர யோசிக்கிறீங்க, இந்த மாதிரி நபருக்கும் இந்த டைம்ல யூ வில் பிரேக் தட், அந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வருவீங்க. பட் என்ன அப்படின்னா, ஆல்தோ இது ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் சரி, அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டஃபா இருக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஒரு விஷயத்திலிருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வருது அப்படின்னா அது கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் அந்த டைம்ல நிறைய குழப்பங்கள் வரும், நிறைய டென்ஷன் ஆகும். பட் ஆனா அதெல்லாம் நீங்க ஓவர் கம் பண்ணி வருவீங்க. பட் டேக் டைம், அவ்வளவுதான், டைம் ஆகும். ஓகேவா? பட் ஒரு சில பேருக்கு என்ன ஒரு இஷ்யூஸ்னா, குயிக்கா கிவ் அப் பண்றீங்க. ஒரு சில பேர் கடைசி வரைக்கும் போராடுறீங்க. ஓகே, பட் டோன்ட் வரி, லைக் இந்த டைம் வந்து கண்டிப்பா ஒரு சில பேர் ரொம்ப நல்லாவே வந்துட்டு அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வருவீங்க. அண்ட் அதுக்கான ஒரு அப்ரிசியேஷன் டிவைன் சைட்ல இருந்தும் வரலாம், அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் சைட்ல இருந்தும் வரலாம். ஓகேவா? அண்ட் யாரையும் நீங்க அதிகமா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கு, சம்ஒன். அண்ட் லவ் ரிலேட்டடான ஒரு டென்ஷன்ஸ், ஒரு பயம், ஒரு ஃபியூச்சர் இருக்குதா, எதிர்காலம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறது, இந்த விஷயத்துல பயப்பட வேண்டாம். ஓகேவா? நீங்க எந்த விஷயத்துக்கு பயப்படுறீங்களோ அதுக்கு ஒரு நல்ல நியூஸே வந்து உங்களை தேடி வரும். யோர் ஹார்ட் ஒர்க் இஸ் பேயிங் ஆஃப், அவ்வளவுதான், அழகா சொல்லிட்டாங்க. எஃபோர்ட்ஸ் போடுறீங்க, டெஃபினெட்லி எஃபோர்ட்ஸ் போடுறீங்க. அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. pile number 3 எஃபோர்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா இந்த டைம் ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் நான் இவ்வளவு எஃபோர்ட்ஸ் போடுறேன் ஆனா எனக்கு பதில் வர மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த டைம் கிடைக்கும். ஓகே, சி மோர் ஆஃப் லவ் தான் தேவை. இங்க ஆல்சோ ஹார்ட் சக்ரா தான் சொல்றாங்க. மோர் ஆஃப் லவ், செல்ஃப் லவ் ரொம்ப அதிகம். கிவ் அண்ட் டேக், நீங்க லவ் ஷேர் பண்ணா யூ வில் ரிசீவ், அப்படிதான் இருக்கு. பட் ஆனா என்ன அப்படின்னா, pile number 3 பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு விஷயத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். கம்பேரிட்டிவ்லி ப்ரீவியஸா கம்பேர் பண்றப்போ ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதுவே ரொம்ப பெரிய குட் நியூஸ் தான், இல்லையா? ஒன் மோர், the answers you need are coming, absolutely. என்ன ஒரு பதில் வேணும், அது உங்களை நோக்கியே வருது. pile number 1 2, okay, இதுல 3 cards இருக்கு. I'll take this. Be ready. pile number 3, be ready, ரெடியா இருங்கன்னு சொல்றாங்க. Be present, எனி டைம் அந்த சேஞ்சஸ் வரும். காசிப், ஓகே, எது த்ரூ எந்த வழியில வேணா வரலாம். கிரியேட் அ பாத், எஸ். பேஷன், அப்சல்யூட்லி உங்களுக்கான ஒரு நியூ பாதை, புதுசா உங்களோட பேஷன் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு பாதைகள் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு.
அண்ட் இது வந்து எப்படின்னா ஒரு சில பேர் ரொம்ப லக்கி, லைக் அந்த பாதை தானா உங்களுக்கு தேடி வரும். ஒரு சில பேர் நீங்களாவே வந்துட்டு கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. 3 பைலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. குவைட் காமன் அண்ட் எல்லாருக்கும் ஜென்ரலான ஒரு விஷயம். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கு. தேங்க்யூ.